வானத்தையும் பூமியையும் படைத்து அவற்றை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வ பரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலைத்து நிற்கட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிறிஸ்தவம் என்பது இயேசுவின் மதம் அல்ல. இயேசு கிறிஸ்தவரும் இல்லை. கிறிஸ்தவம் என்பது இயேசுவினால் தோற்றுவிக்கப்பட்ட மதமும் அல்ல. அதே போல இயேசுவின் சீஷர்களாலும் கிறிஸ்தவம் தோற்றுவிக்கப்படவில்லை. அவர்களும் கிறிஸ்தவர்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் மதமும் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் ஆதி மதம் இல்லை. அது ஆபிரகாமின் மதமும் இல்லை. முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், இஸ்மவேல், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுடைய மதமும் இல்லை. இயேசுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் என்பவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம். இதை மார்க்கம் என்று சொல்வதற்கில்லை. ஏனென்றால் இதில் மார்க்க சட்டங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே இது மதம் என்று சொல்வதே சரியானது. பவுல் என்பவனால் உருவாக்கப்பட்ட மதம் இது. உலகளாவிய வியாபாரத்திற்காக, பணம் ஈட்டுவதற்காக, பொருள் சம்பாதிப்பதற்காக, மக்களிடையே பொருளாதாரத்தை சுரண்டி வியாபாரம் செய்வதற்காக தோற்றுவிக்கின்ற உலகளாவிலே கிறிஸ்தவம் என்பது மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. முதலிடத்தை வகித்து கொண்டிருக்கிறது. இந்த மதத்தை ஆரம்பித்த பவுல் என்பவன் தன்னை ஒரு வியாபாரியாகவும் தான் சம்பாதிப்பதற்காக தான் இந்த மதத்தை நிறுவினேன் என்றும் தனக்குத்தானே சாட்சி கூறுகின்றான். கேளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பவுல் கூறுகிறார், உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்திலே சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்திலே சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை கொள்ளையடித்தேன் என்று இந்த கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்த ஸ்தாபகராகிய பவுல் கூறுகின்றான். இது போன்ற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்குமா? அது இருந்தால் அது வேதம் ஆகுமா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த பவுல் என்பவன் கள்ள கிறிஸ்து என்றும், கள்ள கிறிஸ்து என்றால் பிசாசு. இந்த பவுல் என்பவன் கள்ள கிறிஸ்து என்றும், அந்தி கிறிஸ்து என்றும், இவன் ஒரு அக்கிரமக்காரன், பொய்யன் என்று இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கும் தன் இனமான இஸ்ரவேல் மக்களுக்கும் எச்சரிப்புடன் கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4, 5 மற்றும் 23 முதல் 26 வசனங்கள் வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்திலே கிறிஸ்து இருக்கிறார் என்று எவனாகிலும் சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். நீங்கள் விசுவாசிக்காதீர்கள். இதோ கிறிஸ்துவை நான் வனாந்தரத்திலே பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார் என்று சொன்னாலும், இதோ கிறிஸ்துவை நான் அறை வீட்டிலே சந்தித்தேன், அவரோடு நான் உரையாடினேன் என்று சொன்னாலும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருங்கள். இதோ வனாந்தரத்திலே இருக்கிறேன் என்று எவனாவது சொன்னால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிலே இருக்கிறார் கிறிஸ்து என்று சொன்னால் நீங்கள் நம்பாதிருங்கள். இவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லிய பிறகும், அதாவது கிளி பிள்ளைக்கு சொல்றா போலன்னு சொல்லுவாங்க, அது கிளி பிள்ளைக்கு சொல்கிறதை போல இயேசு சொல்லிவிட்டு சென்ற சில காலங்களிலே பவுல் என்கிறவன், இவன் இயேசுடைய சீஷனும் இல்லை,
இவன் இயேசுவை நேரில் சந்தித்தவனும் இல்லை, இயேசுவும் இவனை பார்த்ததில்லை. இந்த பவுல் என்கிறவன், நான் இயேசுவை வனாந்தரத்திலே சந்தித்தேன், அவர் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எனக்கு சொன்னார் என்று சொல்கின்றான். இப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் வார்த்தைகளை எடுத்து இவனை புறக்கணிக்க வேண்டுமா? இல்லை இயேசுவின் வார்த்தைகளை அலட்சியம் செய்து இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன செய்திருக்கிறது இந்த பைபிள்? பார்ப்போமா? இவன் என்ன சொன்னான் என்பதையும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள். பவுல் கூறுகிறார், நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படிக்கு அவ்விடத்திற்கு அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படிக்கு நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பவுல் கூறுகின்றார், நான் இயேசுவை பின்பற்றின புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கூட்டி வந்து அவர்களை கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். மீதியானவர்களையும் கண்டுபிடித்து இயேசுவின் சீஷர்களையும் கண்டுபிடித்து அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களையும் சிறைச்சாலையில் போட்டு தண்டிக்க நான் பிரதான ஆசாரியனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு சென்று கொண்டிருந்தேன். தமஸ்குவுக்கு சென்று கொண்டிருந்த வழியிலே வானத்தில் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் எனக்கு தோன்றியது. அந்த வெளிச்சத்தை என்னால் தாங்க முடியாமல் தரையிலே விழுந்தேன். விழுந்தவுடன் என்னுடனே பேசின ஒரு சத்தம் என்னவென்றால், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்படி என்று சொல்லும்போது என்னுடனே பேசிய அந்த வார்த்தைகளுக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீ யார் என்றேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்பா என்று சொன்னார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் உமக்காக என்று நான் கேட்டேன். நீ தமஸ்குவுக்கு செல், அங்கே நீ செய்ய வேண்டியது என்னவென்று அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று இயேசு என்னுடன் வனாந்தரத்திலே பேசினார். இவன்தான் கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்த பவுல் என்கிறவன். இவன் சவுலாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பவுலாக மாறினானாம். இயேசுவின் வார்த்தையின்படி பைபிள் இவனை புறக்கணிக்க வேண்டும் அல்லவா? இயேசு சொல்லி இருக்கின்றார், அநேகர் என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்னுடைய பெயரை வைத்துக்கொண்டு என்னுடைய பெயரை சொல்லி ஏமாற்றுவார்கள். கிறிஸ்துவை நான் வனாந்தரத்திலே கண்டேன், அவரோடு பேசினேன் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவை நான் அறை வீட்டிலே கண்டேன், அவரோடு பேசினேன் என்று சொல்வார்கள். நம்பாதிருங்கள், இவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள், இவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள் என்று இயேசு சொல்லி இருக்கும்போது கண்டிப்பாக பைபிள் இவனை புறக்கணித்து இருக்க வேண்டும் அல்லவா? இவனை புறக்கணிக்கவில்லை. எஜமான் மீது, கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்த எஜமான் மீது விசுவாசம் கொண்டு, இந்த கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபித்த பவுலின் மீது விசுவாசம் கொண்டு இயேசுவின் வார்த்தைகளை தான் புறக்கணித்திருக்கிறது இந்த பைபிள். இயேசுடைய வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு பவுலுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டது. அது மட்டும் அல்லாமல் பவுலுடைய வார்த்தைகளை வேதமாக ஆக்கி கொண்டது. அதைவிட பயங்கரம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளோடு பவுலுடைய வார்த்தைகளையும் இணைத்து விட்டது என்பது மிகப்பெரிய கொடூரம், மிகப்பெரிய பயங்கரம் அங்கே நடந்து விட்டது. இந்த பவுல் என்பவன் தான் இயேசுவை சந்தித்த அந்த பொய்யை உண்மையாக்குவதற்காக தன்னுடைய நண்பனாகி லூக்கா என்பவர் பவுலுடைய நண்பன்.
இவர்தான் அப்போஸ்தலர் அதிகாரத்தை எழுதினார் என்று கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இந்த லூக்கா என்பவனை வைத்து தான் இயேசுவை சந்தித்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறான். அது எப்படி உறுதிப்படுத்துகிறான் என்றால், அனனியா என்பவரை இயேசு சந்தித்ததாகவும் அறை வீட்டிலே, அதுவும் அறை வீட்டிலே, அனனியா என்பவனை அறை வீட்டில் இயேசு சந்தித்து, இதோ பவுல் என்கிறவன் வருவான், அவனுக்கு நீ அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவனை நீ ஆறுதல் படுத்த வேண்டும், அவனை பரிசுத்த ஆவிக்கு உண்டானவனாய் அவனை மாற்ற வேண்டும் என்று அனனியாவை இயேசு சந்தித்து சொன்னதாகவும், அது இவனுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தும்படி, இவன் இயேசுவை சந்தித்த வார்த்தைகளை உண்மைப்படுத்தும்படி ஒரு வசனத்தையும் அங்கே வைத்து விட்டார், தன்னுடைய நண்பனாகிய லூக்காவின் ஆதரவோடு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா என்பவன் போய் வீட்டுக்குள் பிரவேசித்து பவுலின் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையிடும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். அங்கே பவுல் வனாந்தரத்திலே பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் விதமாய் அனனியா என்கிறவர் என்ன சொன்னாரு? நான் அறை வீட்டில் இயேசுவை சந்தித்தேன், நீ பார்வையடையும்படிக்கும் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அவர் அனுப்பினார் அப்படின்னு இந்த அனனியா சொல்றார். கிறிஸ்துவை வனாந்தரத்திலே சந்தித்தேன், அவரோடு பேசினேன் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். இதோ கிறிஸ்துவை அறை வீட்டிலே சந்தித்தேன், அவரோடு பேசினேன் என்று சொன்னால் புறப்படாதிருங்கள். நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். இயேசுவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லியிருப்பார். பவுலையும் அனனியாவையும் பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லியிருப்பார். அந்த ஸ்டைலிலே தானே நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லாமல், கிட்டே வா சாத்தானே, உன்னை அணைத்து தழுவி கொள்கிறேன், வா சாத்தானே என்று பைபிள் என்ன பண்ணது? சாத்தானை கட்டி அணைத்து தழுவி கொண்டு ஒரு புதிய ஏற்பாடை உருவாக்கி கொண்டது. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இயேசு கூறுகிறார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு ஒரு தீர்க்கதரிசி. வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் என்று தெரிந்துதான் முன்கூட்டியே அவர் எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை இந்த ஜனங்கள் புறக்கணித்துவிட்டு பவுலின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டது. அது கேட்டார்கள் என்ன சொல்வார்கள்? ஏன் பவுல் இயேசுவை புகழ்ந்திருக்கிறார், இயேசுவை கடவுள் என்கிறார், இயேசுவை ஆண்டவர் என்கிறார், இயேசுவே மெய்யான தெய்வம் என்கிறார், அவர் தன்னுடைய மக்களுக்காக இரத்தத்தை சிந்தினார் என்கிறார், அவரை கொண்டுதான் எல்லாமே படைக்கப்பட்டது என்கிறார், அவராலே அல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை என்கிறார். அப்படி என்றால் இயேசுவை புகழ்கிறாரே, அவர் எப்படி இயேசுக்கு விரோதமானவர் என்று கிறிஸ்தவர்கள் தன்னுடைய சிறிய சிட்டுக்குருவி மூளையை வைத்துக் கொண்டு சிந்திக்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் என்றால், கிறிஸ்து என்றால் இறைவனுடைய தூதர்கள், தேவனாகிய கர்த்தராகிய அல்லாவின் பூமியில் உள்ள தூதர்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ, என்ன செய்ய சொல்லி கட்டளையிட்டார்களோ அதன்படிதான் செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு தான் சிந்திக்க வேண்டும், மேலாக சிந்தித்து விடக்கூடாது. உதாரணமாக ஒரு தூதர் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்றால் அவர் தூதர், அவர் இறைவனால் அந்த அற்புதத்தை செய்கிறார் என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர, அவர் அந்த அற்புதத்தை செய்ததனால் அவரும் கடவுளுக்கு இணையானவர் என்று நினைத்தால் அது அந்தி கிறிஸ்துவினுடைய செயல். அதை கொஞ்சம் சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுடைய தன்மை என்ன, இயேசு யார், இயேசு தேவனுக்கும் இயேசுக்கும் என்ன இடைப்பட்ட இடைவெளி, என்ன உறவு இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு இயேசுவை தேவனாகிய கர்த்தருக்கு இணையாக்கினால், இயேசுவினால் எல்லாமே படைக்கப்பட்டது என்று சொன்னால் இது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அவன்தான் தேவனுக்கு எதிரானவன். உலகம் முழுவதையும் அதை தான் செய்து கொண்டு வருகின்றான். மனிதர்களை எடுத்துக்கொண்டு தேவனாகிய கர்த்தருக்கு இணையாக்குகின்றான், அவர்களுக்கு ஒப்பாக்குகின்றான். இதுதான் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான தேவனை உலக மக்கள் கண்டுகொள்ளாதபடிக்கு அவன் அவர்களை வழிகெடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த விளக்கங்கள் எல்லாம் பைபிளில் இருக்காது. குரான் திட்டமும் தெளிவுமாக சொல்லும். அது ஒரு அழகியான ஒரு நீரோடை குரான். அந்த குரானுடைய வார்த்தைகளை எடுத்து படித்தோம் என்றால்
அது உலக தோற்றத்தின் முதல் உலகத்தின் இறுதி நாள் வரை உள்ள சம்பவங்களை அழகாக டெலிகிராபிக் மெசேஜ் மூலமாக தெளிவாக கூறுகிறது குர்ஆன். இந்த பைபிள் எப்படி தெரியுங்களா? பைபிள் பிச்சைக்காரன் கையில் இருக்கிற தட்டு மாதிரி. திடீர்னு யாருன்னா ஒருத்தர் சாம்பார் சோறு எடுத்து வந்து போடுவாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுக்கார எடுத்து வந்து காரக்குழம்பு சோறு எடுத்து வந்து அந்த சாம்பார் சோத்து மேலே போடுவான். ஒருத்தன் வந்து ஓடியாந்து தட்டில் ரசத்தை ஊற்றி விடுவான். அங்கேருந்து ஒரு அம்மா வந்து 2 இட்லியை தூக்கி மேலே போடும். ஒருத்தன் வருவான், நேற்று சுட்ட வடையை தூக்கி வந்து போடுவான். இதெல்லாம் கலந்துருக்கும் அந்த பிச்சைக்காரன் தட்டில். இதுதான் பைபிளுடைய தன்மை. அந்த பிச்சைக்காரனுக்கு எதை முதல்ல சாப்பிடணும், எதை பின்னாடி சாப்பிடணும், எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது. அது போல தானே இருக்கிறது. இயேசு இவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள், இவர்களை புறக்கணிங்கள் சொன்ன வார்த்தையும் இருக்கிறது, அந்தி கிறிஸ்துடைய வார்த்தைகளும் இருக்கிறது என்றால் எப்படி எடுத்துக்கொள்வது? இதுதான் பைபிளுடைய தன்மை. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை யாருக்கு சாயலும் சமமாக்கி என்னை யாருக்கு ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் என்று கூறியிருக்க, பவுல் என்கிறவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். பவுலுக்குள் இருக்கின்ற சாத்தான் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பவுல் கூறுகிறார், இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அங்கே தேவன் என்னை யாருக்கு சாயலும் சமமுமாக்கி என்னை யாருக்கு ஒப்பாகும்படி நீங்கள் ஒப்பிடுவீர்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். இங்கே பவுலுக்குள் இருக்கின்ற சாத்தான் ஆகிய லூசிபர். உங்கள் பைபிளில் லூசிபர் தான் சாத்தான் சொல்கிறீங்க இல்லையா? அந்த பவுலுக்குள் இருக்கிற லூசிபர் என்ன சொல்கிறான்? இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவருக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்கிறார். நீங்கள் சிந்திக்கணும் இல்லையா? அங்கே அப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு, எதை நம்புவது, எது சரியானது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லவா? சிந்திக்க தவறுகிறீர்கள். சிந்திப்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கு திராணி இல்லை, அருகதை இல்லை, அந்த அளவுக்கு மூளையும் இல்லை. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிற, அதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நானே எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் நிற்கும் என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி இருக்க, பவுலுக்குள் இருக்கின்ற பிசாசு, பவுலுக்குள் இருக்கின்ற இந்த லூசிபர் என்ன சொல்கிறான் பாருங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பவுல் கூறுகிறார், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். சிந்திக்கணும். அங்கே நான் ஒருவராய் என்றாரு. நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர் என்று சொல்கிறாரு. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எனது வலதுகை வானங்களை அளவிட்டதுன்னு அங்கே சொல்கிறாரு. இங்கே 2 பேர் வராங்களப்பா. இங்கே பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிற்று, அவராலே நாமும் உண்டாயிற்றோம். இயேசு கிறிஸ்து என்ற ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவராலே சகலம் உண்டாயிற்று, அவராலே நாமும் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறதே இந்த வசனம். இது என்ன என்று சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்க தவறுகிறீர்கள். எச்சரிக்கை. இது சாத்தானுடைய மார்க்கம் கிறிஸ்தவம். ஆனால் இவர்கள் பிசாசுகளை விரட்டுகிறார்களாம். சாத்தானுடைய மார்க்கம் சாத்தானை விரட்டுகிறது என்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது.
இவர்கள் பிசாசின் செய்கைக்காரர்கள், இவர்கள் பிசாசை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவே திட்டமும் தெளிவுமாய் கூறியிருக்கின்றார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் ஒருபோதும் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில்னா என்ன நாளில்? தீர்ப்பு நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசிலே துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிணியாளிகளை சொத்தமாக்கினோம் அல்லவா என்பார்கள். அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியவில்லை என்று சொல்வேன் என்று தமிழ் பைபிளில் போட்டிருந்தது. அக்கிரம செய்கைக்காரர்கள் சொன்னதுனால தான் இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியான டெப்தான மீனிங் புரியல. ஆங்கில பைபிள் என்ன சொல்கிறது? Not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but only one who does the will of my Father who is in heaven. Many will say to me on the day, Lord, Lord, did we not prophesy in your name, and in your name drive out demons, and in your name perform many miracles? I will tell them plainly, I never knew you. Away from me, you evildoers. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று எவனெல்லாம் சொல்கிறானோ அவன் பிசாசு பிடித்தவன், பிசாசின் செய்கைக்காரன் என்று பைபிள் திட்டமும் தெளிவுமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்களே, சிந்திக்க வேண்டும். இயேசுவின் பெயரை கொண்டு எந்த அற்புதமும் செய்ய முடியாது என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். இவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதாயிருந்தால் அது பிசாசை கொண்டுதான் செய்ய முடியும் என்றும் இயேசு தெரிந்து வைத்திருக்கின்றார். ஆகவேதான் சொல்கின்றார், கள்ள கிறிஸ்துக்களும் அந்தி கிறிஸ்துக்களும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இயேசுவின் பெயரால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியாது. இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. அப்படி செய்கிறவர்கள் இயேசுவின் பெயரால் செய்கிறவர்கள் அல்ல, அவர்கள் பிசாசின் செய்கைக்காரர்கள், ஈவில் டூவர்ஸ் என்று சொல்லி இருக்கின்றார். எழுதி வச்சுட்டாங்க. என்ன எழுதி வச்சுட்டாங்க? பிணியாளிகளை சொஸ்தமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்தவனை உன்னால ஒரு ஆணி விட பிடுங்க முடியாது. நீங்க நடத்துறதெல்லாம் பிசாசுடைய நாமத்தினால்தான். இன்னொன்னு எழுதி வச்சிருப்பாங்க, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். இயேசுவை கடவுள்னு சொல்றாங்க. கடவுளுடைய பெரிய காரியங்களை மனுஷனால செய்ய முடியுமா? அது எழுதி வச்சிருக்காங்க. இயேசு சொன்னதாக என்னிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். இயேசுவை கடவுள்னும் சொல்றாங்க, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்றும் சொல்லுவாங்க. அப்ப கடவுளுடைய மனுஷன் பெரிய காரியங்களை செய்து விட முடியுமா? இந்த கிறிஸ்தவத்திற்கு 6ஆம் அறிவு வேலை செய்யவில்லை. இயேசு எந்த அற்புதங்களையும் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. பிதாவின் சித்தத்தின்படி பிதாவினிடத்தில் உத்தரவு பெற்று அனுமதி பெற்றுதான் அவருடைய உத்தரவுக்கு இணங்கதான் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். லாசரு என்கிறவனை உயிரோடு எழுப்பின போது அவர் பிதாவை நோக்கி ஜெபம் செய்கிறதை பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவை நோக்கி ஜெபம் செய்து, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். நீர்தான் என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்திருக்கும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த அற்புதத்தை செய்யுங்கள் என்று கேட்டு அந்த அற்புதத்தை செய்கின்றார். இயேசு அந்நாளில் கூறுவார் கிறிஸ்தவனை பார்த்து, டேய் கிறிஸ்தவனே, எந்த அற்புத அதிசயங்களையாவது நான் சுயமாய் செய்திருக்கிறேனா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய போது கூட வானத்திலிருந்து பிதாவுடைய உத்தரவு பெற்று நான் அவற்றை மாற்றினேன். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கும் போது கூட வானத்திலிருந்து பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணிதான் அவைகளை மற்றவர்களுக்கு போஷித்தேன்.
இறந்து போன லாசரை உயிரோடு எழுப்பும்போது கூட பிதாவினுடைய உத்தரவு பெற்று அவருடைய உத்தரவு கிடைத்த பிறகுதான் அவருடைய சித்தத்தின்படிதான் நான் அவனை உயிரோடு எழுப்பினேன். என்னுடைய சுயமாய் எதையும் செய்யவில்லை. ஏண்டா என்னுடைய பசிக்கு இந்த அத்தி மரத்துல போயிட்டு ஒரு கனியை பார்த்தேன், இல்லை அத்தி மரத்துல பழத்தை உண்டாக்க என்னால முடியல. எந்தெந்த அற்புதங்களை தேவனாய் கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறாரோ, திட்டமிட்டு இருக்கிறாரோ, அதுதான் என்னால் நடத்த முடியும். அவரை மீறி என் சுய விருப்பமாய் எதையும் செய்ய முடியாது என்பது பைபிள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதிலே மனுஷனுடைய கைவரிசைகளும் சாத்தான் புகுந்து அதை விளையாடிவிட்ட காரணத்தினால்தான் நீங்கள் திசை மாறுகிறீர்கள். எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நடக்கிறது. சாமியார் மடங்களிலும் நடக்கிறது, சாய்பாபா கோவிலிலும் நடக்கிறது. எந்த இடத்தில் அற்புதங்கள் நடக்காமல் இல்லை. எல்லா இடங்களிலும் சாத்தான் ஆக்கிரமித்து கொண்டு தன்னை கடவுளாக்கி கொண்டு உண்மையான இறைவனை அறியாதபடிக்கு மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆங்காங்கே சில அற்புத அடையாளங்களை நடத்தி கொண்டு தானே இருக்கின்றான். அதை நீங்கள் அறியவில்லையா? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று நான் சொல்லவில்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லையா? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் நரகத்திற்கு அனுப்பப்படுவான், அக்கிரம செய்கைக்காரன் என்று நான் சொல்லவில்லையா? எல்லாவற்றையும் நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனாலும் இந்த பிசாசு இவர்களுக்குள்ளே புகுந்து உம்முடைய ஜனங்களை வழிகெடுத்து அவர்களை நரக நெருப்புக்கு அனுப்ப வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவர்களை வழிகெடுத்து வைத்திருக்கின்றான். யார் அந்த பிசாசு? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து கீழே விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழும்படியாக வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதங்களிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இது கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலை. அவர்கள் லூசிபரை தலைவராக கொண்டு இருக்கின்ற அந்த கிறிஸ்துவ மதத்தின் கடைசி நிலை இதுதான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான், பார்த்தீர்களா? அதன் கிறிஸ்துவத்தில் புகுந்து இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை தெரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து இல்லை அங்கு. இயேசு கிறிஸ்து ஒரு காலம் உன்னதமானவருக்கு ஒப்பாக மாட்டார், அந்த காரியத்தை செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டு வேறொரு மனிதனை கள்ள உருவத்தை பொருத்தி இயேசுவை போல உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக்கி வைத்திருக்கின்றான். இந்த கிறிஸ்தவத்திலே பிசாசு நான் உன்னதமானவனுக்கு ஒப்பாவேன், வடப்புறங்களில் உள்ள பர்வதங்களில் உள்ள ஆலயங்களில் வீற்றிருக்கிறான். அவனுக்கு தான் ஆராதனை நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை நடப்பது என்பது பிசாசுக்கு ஆராதனை செய்வது. சிந்திக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்யவில்லை, இயேசு என்ற பெயரினால் இருக்கின்ற பிசாசுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை இல்லை, பாடல்கள் இல்லை, வழிபாடு இல்லை. இயேசுக்கு தான் உலகமெங்கும் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் இயேசுக்கு தான் வழிபாடுகள், ஆராதனைகள், பாடல்கள் இருக்கிறது. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமி. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா. தாசரே
இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த உலகத்தை வந்து இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுக்கு தான் சொந்தமாக்கிட்டீங்க. இப்பதான் சொந்தமாகும். யாருடைய சொத்தை யாருக்கு பட்டா போட்டு கொடுப்பீங்க? தேவனாகிய கர்த்தருடைய சொத்தை இயேசுவுக்கு பட்டா போட்டு கொடுப்பீங்க. இருக்குது உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் போற்றி துதிக்கும் நாமம் அது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசுவின் நாமம் வந்து வானத்திலும் பூமியிலும் மேலான நாமமா. அதை தவிர வேற ஒரு நாமம் இல்லை. சங்கீதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகின்றார், சங்கீதம் 148:13 தாவீது கூறுகிறார், அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்றார். கர்த்தருடைய நாமத்தை மட்டும் துதிக்க கடவீர்கள். அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. கர்த்தருடைய நாமத்தை மட்டும் துதிக்க கடவீர்கள். அவருடைய மகிமை உயர்ந்தது, அவருடைய நாமம் வானத்திற்கும் பூமிக்கும் மேலானது என்று இப்படி தாவீது சொல்லியிருக்க, தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் இயேசு. தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டவர் இயேசு. தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவருமாகிய இயேசுவின் நாமம் தான் வானத்திற்கும் பூமிக்கும் மேலான நாமம் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? இது பிசாசின் வார்த்தை என்பது சரியாக இருக்கிறது அல்லவா? செங்கடலை பிளந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவனாகிய கர்த்தரின் நாமம் எங்கே போனது? வானத்தை திறந்து காளைகளையும் மன்னாவையும் மண்ணு செல்வாய் என்ற உணவுகளை இறக்கி இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த அந்த தேவனாகிய கர்த்தரின் நாமம் என்னவாயிற்று? பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பாதங்கள் நோகாதபடிக்கு வழிநடத்தி சென்ற தேவனாகிய கர்த்தரின் நாமம் என்னையாயிற்று? வறண்ட பாலைவனத்தில் நீர் ஊட்டி புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்ன ஆயிற்று? கசந்த மாறாவை மதுரமாக்கின தேவனுடைய நாமம் என்னவாயிற்று? இதையெல்லாம் விட்டு விட்டு இயேசுவின் நாமம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமம் என்று பாட்டு பாடுகிறீர்கள். தாசரை தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்கும் என்கிறீர்கள். இயேசுவுக்கு சொந்தமாக உங்களுக்கு நரகத்தை சொந்தமாக்கி வைத்திருக்கிறார்கள். சீக்கிரம் புறப்பட தயாராக இருங்கள். இயேசு தன்னை தேவனுக்கு ஒருபோதும் சமமாக்கவில்லை. இயேசு கூறுகிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் ஒரு திராட்சை செடி. யோவான் 15:1 இயேசு கூறுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் பிதா திராட்சை தோட்டக்காரர். தோட்டத்திலே இருக்கின்ற 1000 செடிகளுக்குள் நான் ஒரு செடி என்று தான் சொல்லி இருக்கின்றார் இயேசு. இயேசு ஒருபோதும் தன்னை தேவனுக்கு சமமாக்கவில்லை. ஒருவன் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அதற்கு என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை என்று இயேசு சொல்கின்றார். மார்க்கு 10:18 அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு நியாயப்பிரமாண சட்டம் இருக்கிறது. அப்பாலே போ சாத்தான் என்று சாத்தானை விரட்டி அடித்தவர் இயேசு. மத்தேயு 4:8-10 வரை மறுபடியும் பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு
அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவர் விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையில் அவரை நிறுத்தினானாம். பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையில் அவர் நிறுத்தினானாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்போது பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையில் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். தேவாலயத்தின் உப்பரிகையில் இயேசு இருக்க வேண்டும் என்பது அவனுடைய நெடுநாளைய கனவு. இங்கே ஒரே இறைவனை வணங்கக்கூடாது, லாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடாது, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று முழக்கங்கள் இந்த ஆலயங்களிலிருந்து வரக்கூடாது. இவைகளெல்லாம் உப்பரிகையில இயேசு என்ற பெயர் தான் இருக்க வேண்டும். நாம் எதை உருவாக்கினோமோ, சாத்தான் நினைக்கிறான், பிசாசு, நாம் எதை உருவாக்கினோமோ அதனுடைய அடையாளமாகிய சிலுவை அங்கே இருக்க வேண்டும், இயேசுவின் பெயர் இருக்க வேண்டும். இதுதான் அவனுடைய லட்சியம். அதை நிறைவேற்றி கொண்டான். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தேவாலயங்களின் உப்பரிகைகள் எல்லாம் சாத்தானுடைய சின்னமாகிய சிலுவை இருக்கிறது. இயேசு என்ற பெயர் இருக்கிறது, இயேசு இல்லை. இயேசு என்ற பெயரை வைத்துக்கொண்டு சாத்தான் தான் உருவாக்கிய சில கட்டுக்கதைகளை மெய்யாக்கி கொண்டு உலகத்தின் பெரும்பாலான ஜனங்களை வழிகெடுத்து விட்டான். பவுல் வெளித்தோட்டத்தில் தான் மனிதன், உள்ளுக்குள் அவன் ஒரு பிசாசு. அவனுக்குள் இருப்பது லூசிபர் என்ற பிசாசு என்பதை உங்களுக்கு பைபிளின் ஆதாரத்தோடு நான் நிரூபித்து காட்டுகின்றேன். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பவுல் கூறுகிறார், இயேசு அத்தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இயேசு அத்தரிசனமான தேவனின் தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேருமானவர். இது ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஜீசஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட், தி ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர். அதாவது அத்தரிசனமான தேவனின் தற்சுரூபமா. அத்தரிசனமான தேவன் என்றால் காண முடியாத, காணக்கூடாத, எந்த மனிதனும் அவரை கண்டிராத தேவன், அவரை பார்க்க முடியாது. அப்ப பார்க்க முடியாத தேவனின் தற்சுரூபம் இயேசு. தற்சுரூபம் என்றால் சாயல். அது காண முடியாத, பார்க்காத, எவரும் பார்க்காத தேவனுடைய சாயல் தான் இயேசு என்று பவுல் எவ்வாறு சொல்கின்றார்? பவுல் தேவனை பார்த்தாரா? அப்படி பார்க்காத போது அத்தரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று, அத்தரிசனமான தேவனின் சாயல் என்று இயேசுவை இவர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? கிறிஸ்தவர்களை கேட்டால் சொல்வார்கள், பரிசுத்தாவினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று. எப்பொழுதுமே எந்த இடத்திலுமே பவுல் பரிசுத்தாவியை கொண்டு எழுதினதாக எந்த இடத்திலுமே அவர் குறிப்பிடவில்லை. பவுலாகிய நான் சொல்கிறேன் என்கிறார், பவுலாகிய என் சொந்த கையெழுத்தினாலே எழுதினேன் என்கிறார், பவுலாகிய என் சுவிசேஷத்தின்படி என்கிறார். பழைய ஏற்பாடு புத்தகங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியலுக்கு உண்டாகி, தானியலுக்கு உண்டாகி, சகரியாவுக்கு உண்டாகி, ஓசையாவுக்கு உண்டாகி, இப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை மத்தேயுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை மார்க்குக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை யோவானுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை லூக்காவுக்கு உண்டாகி, பவுலுக்கு உண்டாகி என்று எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் உண்டாகாமல் இவர் அத்தரிசனமான தேவனின் தற்சுரூபம், தேவனுடைய காணக்கூடாத, காண முடியாத தேவனின் சாயலாக இயேசு இருக்கிறார் என்பது எந்த வகையில் நியாயம்? இது ஒருவேளை அவருக்குள் இருக்கின்ற பிசாசு வெளிப்படுத்தி இருக்கலாம். அந்த பிசாசானவன் தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும்
பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவனுடைய பர்வதத்திலே உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அந்த தேவனுடைய தோட்டத்தில் இருந்தவன் தேவனை அவன் கண்டு இருக்கின்றான். ஆகவே அவன் பிசாசானவன், பவுலுக்குள் இருக்கிற பிசாசானவன், நான் தேவனை பார்த்திருக்கிறேன், இயேசு தேவனைப் போல இருக்கிறார் என்று கூட அவன் பொய்யை இட்டு கட்டி இருக்கிறான். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்தான் அல்லவா, இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களைப் போல ஆகிவிடுவீர்கள் என்று. அதனுடைய தன்மைதான் இதுவும். இயேசு தேவனுடைய தரிசனமான தேவனின் தரிசனமாக இருக்கிறார், அவருடைய சாயலாக இருக்கிறார் என்று பிசாசானவன் பவுலுக்கு போட்ட அந்த வார்த்தையை தான் பவுல் வெளிப்படுத்துகின்றார். சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவராம். உங்கள் கருத்தின்படியே வருகின்றேன். எல்லா படைப்புக்கும் முதலாக படைக்கப்பட்டவர் இயேசு என்று சொல்கிறீர்கள் நீங்களே. படைக்கப்பட்ட இயேசு எப்படி கடவுளாக முடியும்? இயேசு ஒரு படைப்பு தானே, தேவனாகிய கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தானே இயேசு. அவர் எப்படி தேவனுக்கு இணையாகவும் சமமாகவும் கடவுளாகவும் ஆக முடியும்? சிந்திக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பவுல் கூறுகிறார், இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பிசாசானவன் பவுலுக்கு வெளிப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாத்தான் ஒரு இடத்துல தெளிவாக கூறியிருப்பான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பவுல் கூறுகிறார், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் என்று சாத்தான் எழுதி வைத்திருக்கிறான். அவன் நயவஞ்சகன். அதாவது மது பாட்டல்களில் குடியை கெடுக்கும் என்று சொல்வார்கள், விற்பனையும் செய்வார்கள். நாம தான் உஷாராக இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சாத்தான் தேவனுடைய அந்த 100% தன்மை எழுதிவிட்டான். ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசமாய் இருக்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவன் என்று தேவனுடைய தன்மையை அப்படியே எழுதி வைத்திருக்கிறான். அதே சமயத்தில் ஒருவராய் சாவாமை உள்ளவர் என்று எழுதிவிட்டு இயேசுவை நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்றும் எழுதி வைத்திருக்கிறான். அடுத்ததாக ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவர் என்று தேவனை புகழ்ந்து விட்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் மலை ஜலம் கழிக்கின்ற இடத்துல சிலுவையில் அறைந்து விட்டு அவரை உன்னதமான தேவனுக்கு ஒப்பாக்கி விட்டான். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் என்று எழுதிவிட்டான். அங்கே இயேசுவை அநேகர் கண்டார்கள், அநேகருடன் சாப்பிட்டார்கள், அவருடைய பேச்சை கேட்டார்கள், அவரோடு உரையாடி சம்பாஷித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் அதையும் எழுதிவிட்டான். இயேசுடைய தேவனுடைய தன்மையும் தெளிவாக கூறிவிட்டான். இயேசுவை கொண்டு வந்து தேவனுக்கும் ஒப்பாகவும் ஆக்கி வைத்தான். இதை நம்முடைய சிந்தையை கொண்டு தெளிவு பெற வேண்டும். நம்முடைய சிந்தையை கொண்டு தெளிவு பெற வேண்டும். அவன் அன்னைக்கு சொல்லுவான், என் ரப்பு, என் இறைவா, தேவனாகிய கர்த்தரே. நாம் பாருங்க, இந்த வசனத்துல ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசமாய் இருக்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற உமக்கே துதியும் கனமும் என்ன எழுதி வச்சிருக்கிறேன். நான் இதையும் தான் எழுதி வச்சுக்கிறேன். என்னுடைய வேலை அதுதான், அதையும் தான் எழுதி வச்சுக்கிறேன். இவங்க பார்த்துலாம் தெரிஞ்சுக்கணும். டைரெக்டாக நான் உங்களை என்னைக்காவது மறுத்து இருக்கிறேன்னா, உங்களை நான் வணங்குகிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மக்களை வழிகெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதையும் செய்திருக்கின்றேன். மக்கள் தான் தெளிவடைந்து உம்முடைய பாதையை நோக்கி, நேரான பாதையை நோக்கி விரைந்திருக்க வேண்டும். என்னை அவர்கள் இந்த கடைசி நேரத்தில் குற்றம் சொல்வதில் நியாயமில்லை. எனக்கு என்ன தண்டனை கொடுக்கிறீர்களோ அதையும் அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள்.
என்று பிசாசு சொல்வான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.